அரசல் புரசலாக வெளியாகும் செய்திகளுக்கு இந்த அறிவிப்பானது முடிவு கட்டும் என தான் நம்புவதாகவும் ப. சிதம்பரம் தெரிவித்தார். திமுகவுடன் பேச்சுவார்த்தை நடத்த குழு அமைத்ததன் மூலம் கூட்டணியை உறுதி செய்தது காங்கிரஸ். இது தொடர்பாக நம்மோடு கலந்துரையாட தராசு ஷாம் அவர்கள் மூத்த பத்திரிகையாளர் இணைந்திருக்கிறார். சார், இது தொடர்பான விவரங்களை நீங்க பதிவு செய்யலாம். உங்களுடைய பார்வை என்ன? கடந்த 2 மாதங்களாக திமுக கூட்டணியில் இருந்து காங்கிரஸ் வெளியேறுகிறது என்பது போன்ற ஒரு சித்திரம் வரையப்பட்டு வந்தது, ஒரு இலூஷன். அதை அந்த இலூஷனை உடைத்தெறிந்திருக்கிறது என்றுதான் நான் நினைக்கிறேன். 5 கொண்ட குழு தொகுதி பங்கீடு குறித்த பேச்சுவார்த்தை. இன்னும் சொல்ல போனால் ஒரு 4 அல்லது 5 தினங்களுக்கு முன்பு தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியின் மாநில செயலாளர்களில் ஒருவர் திரு புசி ஆனந்த் அவர்களை சந்தித்த புகைப்படம் சமூக ஊடகங்களிலே மிகவும் வைரலாக சுற்றியது. இப்படியான குழப்பங்கள் இருந்தது. இந்த குழப்பங்கள் நிவர்த்தி செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக சோடங்கர் அவர்கள் அந்த குழுவில் இடம்பெற்றிருப்பதன் மூலமாக குழப்பங்களுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டிருக்கிறது என்றுதான் நான் நினைக்கிறேன். ஏனென்றால் சோடங்கர் அவர்கள் பேசும்போது முன்பு ஒரு முறை 117 இடங்களை காங்கிரஸ் கட்சி கேட்கும் என்றெல்லாம் பேசியிருந்தார். தொண்டர்களை உற்சாகப்படுத்துவதற்காக பேசிய பேச்சு என்று இப்போது புரிகிறது. இந்த 5 குழு விரைவிலே முடிவெடுத்து பேச்சுவார்த்தையை தொடங்கி எது எப்படி இருந்தாலும் தொகுதி பங்கீடு குறித்த ஒரு உறுதியான முடிவு தெரிவதற்கு நமக்கு ஜனவரி அல்லது பிப்ரவரி மாதம் ஆகும். எல்லா கட்சிகளுக்குமே அப்படித்தான். ஏனென்றால் மே மாதம் தான் நமக்கு தேர்தல். 2 அல்லது 3 மாதங்களுக்கு முன்புதான் முடிவாகும். ஆனால் பூர்வாங்க பேச்சுவார்த்தைகள், ஆரம்பகட்ட பேச்சுவார்த்தைகள் எல்லாம் தொடர்ந்து நடக்கும். மூத்த தலைவர் திரு சிதம்பரம் அவர்கள், ப. சிதம்பரம் அவர்கள் வரவேற்பு தெரிவித்திருக்கிறார். அந்த குழுவிலே அவருக்கு இடம் இல்லை என்றாலும் வரவேற்பு தெரிவித்திருக்கிறார். அதுவும் இந்த இடத்துல நாம் கூர்ந்து கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம்தான். கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி ஷாம் சார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.